வணக்கம். சிம்பொனி சிகரம் தொட்ட தமிழன் இளையராஜா பொன்விழா ஆண்டு 50 என்கிற பெயரில் தமிழக அரசு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நடத்தி சிறப்பித்திருந்தது. தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையேற்று இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, இசைஞானி இளையராஜா அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பேசிக்கொண்ட அந்த விஷயம். அவர்களுடைய பழைய நினைவுகளை அசை போட்டு சில விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது சிலரால் விமர்சனமாகவும் பார்க்கப்பட்டது. இளையராஜா அவர்கள் பழைய கதையை சொல்லவா அப்படின்னு அவர் சொன்னதும், ரஜினி அவர்கள் எழுந்து ஜானி படப்பிடிப்பின் போது அரை பீர குடிச்சிட்டு இவர் போட்ட ஆட்டருக்கு நடிகைகளை பத்தி கிசு கிசு கேட்டாரு. இவர் பயங்கர லவ், சரியான பயங்கரமான ஆளு, எப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டாரு பாருங்க, பேசுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் ரஜினி உட்காந்துட்டாரு. போற போக்குல இவர் இல்லாதெல்லாம் அள்ளி போட்டு போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி இளையராஜா பேசினதாகட்டும், இதைத்தான் சிலர் விமர்சனமாக வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய உச்சத்தில் போயிட்டாங்க, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவர்கள், இசைத்துறையிலும் நடிப்பு துறையிலும். அவங்க இப்ப அந்த குடிச்ச அந்த விஷயத்தை இப்ப பேசணுமா, அதுக்கு என்ன அவசியம் இருக்கு, அதை மறைச்சே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சிலரும், எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய இசையமைப்பாளர், இவங்க தான் செஞ்ச அந்த விஷயத்தை உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த வெளிப்படையா அங்க பேசினதே ஒரு விதமான நேர்மை தான். இப்படிதான் ஒரு கலைஞன் இருக்கணும். எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் தான் என்ன செஞ்சங்கிற அந்த உண்மையை பொதுவெளியில பேசுறது ஒரு தவறான விஷயம் இல்ல, அது ஒரு விதமான நேர்மை தான் அப்படின்னு ஒரு சிலரும் பேசுறாங்க. எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும், தனி மனித ஒழுக்கம் நிறைந்தவனாக இருந்தாலும், அவனுக்குள்ள ஏதோ நிச்சயம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், இல்லாமல்லாம் இருக்க முடியாது. எப்படியேப்பட்ட ஆளாக இருந்தாலும், நம்ம யாரெல்லாம் நீங்க தனி மனித ஒழுக்கம் நிறைந்தவர், அவர்கிட்ட புகைப்பிடிக்க மாட்டாரு, அந்த பழக்கம் கிடையாது, குடி பழக்கம் கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவன் பொம்பளை விஷயத்துல வீக்கா இருப்பான். இல்ல பொம்பளை விஷயத்துல வீக்கா இருக்கிறவன் சிலது இந்த பழக்கத்தை வச்சுக்க மாட்டான், இல்ல குடிக்கிறவன் அந்த பழக்கத்தை வச்சுக்க மாட்டான். இப்படி எல்லாருக்குள்ளேயும் அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் யாரும் இங்க நேர்மை கிடையாதுங்கிறது. அதை ஒத்துக்கிறதுலதான் அவங்களுடைய நேர்மை இருக்குது. இசைஞானி இளையராஜாவின் பாராட்டு விழாவில் நடந்த இந்த நிகழ்வை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.